ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம டே மாமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. விடுங்க. ஏய் ஜிகே, என்னடா பண்ணுற? இவ்வளோ நேரமாக குளிக்கிறியா? நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டே வந்துட்டேன். என்னடா பண்ணுற? உள்ள ஏதோ குசு குசுன்னு சவுண்டு கேட்குது. அதான் வரேன்டா வெயிட் பண்ணு. ஜேகே எப்படியே அவசரமாக போய் ஒயிட் ஷர்ட் எடுத்துகிட்டு கடன் போட்டுட்டு கிளம்புறான். அவனுக்கு அப்படியே வேர் தூத்துது. கதவை திறந்துட்டு வெளியில் ஜிமின் தான் அப்படியே பின்னாடி சாய்ச்சி நின்றுருப்பான். ஏய், கதவு திறங்க திறக்க மாட்டேன். டேய், உன்னை யாரா கதவில் சாஞ்சு நிற்க சொன்னா? ஊசு அடா போகலாம். ஏய் இருடா, என்னடா அது கீழே ஒன்றே போடாமல் வர? டேய், டவுசர் போட்டிருக்கேன், கண்ணுக்கு தெரியல அவனுக்கு. அது தெரிஞ்சு மச்சான். இப்படியேவா வரப்போகிற சூபின் பர்த்டேக்கு? வாடா நீ ஃபஸ்ட்டு. இவன் என்னாச்சு? ஏன் இப்படி பேய் அந்த மாதிரி ஓடுறான்? குளிச்சுட்டு வந்தும் வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். டைம் அப்படியே சாஞ்சிட்டு நிற்கிறான் அந்த கதவில். என்ன? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை. அந்த ஆள் தான் எதாவது பண்ண நினைக்கிறேன். ஆனால் என் மச்சான் கெத்தாலாம் அலைவான். ஐயோ, இப்போ இது நேரம் இல்லை, டைம் ஆகுது. நேராக ஜேகே குடுன்னு வெளியில் ஓடுறான். டே ஜேகே, எங்கடா சாப்பிடாம ஓடுறேன்? அம்மா நான் வந்து சாப்பிடுக்கிறேம்மா, ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் கரெக்டாக அவங்க அம்மா கூப்பிட்டுருக்கேல்ல, ஜேகே வெளியில் போகிறான். எங்கப்பா உள்ளே வரா. ஹாய் ஆண்டி. எங்கப்பா வாமா உள்ள அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் உள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. என்ன இந்த பக்கம்? அதுவா, தயம் தான் ஃப்ரீயாக இருக்கான்னு சொன்னான். இங்கே தான் ஸ்டே பண்ணுறீங்கன்னு சொன்னோம் ஒரு 1 வீக். ஆமாம்மா, சும்மா ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்க வந்தோம். பார்த்தே ரொம்ப நாளாச்சா, அதான். பாரு, இதோ ஜேகேம்மா. அண்ணி இதோ வரேன். இங்கே வா. இவ தான் எங்ஃபா, தயங்கோட ஃப்ரெண்டு. ஓ ஹாய்மா, அழகாக இருக்க, ரொம்ப லட்சணமாக இருக்கம்மா. இதெல்லாம் கேட்டுட்ருக்கான் ஜேகே. டேய் ஜிமின் இருடா. இப்போ என்னடா ஆச்சு? ஆல்ரெடி டைம் ஆகுதுடா, ஏன்டா சாவடிக்கிறேன்? போட்டுண்ணா. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இருடா பொறு. இப்படி பண்ணிட்டுருக்கிறான். இரு, ஒருவேளை இந்த பொண்ணு கூட தான் நேற்று பேசிகிட்டு இருந்தானோ? ஒரு குழப்பமாக இருக்குது. ஜிம்னு நீ வேணா போயிட்டு வாடா பர்த்டேக்கு, நான் வரல. என்னடா பேசுகிற? இப்போ தான் கடைன்னு டவுசர் போட்டு பேண்ட் கூட போடாமல் ஓடி வந்தியடா. நீ போகிறதெல்லாம் போடா, நீ என்னை வற்புறுத்தாத. நான் வற்புறுத்துறேண்ணா? நீ தான் போகலாம் நைட்லேருந்து உயிரை வாங்கினடா. இப்போ என்னடா நீயே போகலான்ற? நீ போகலாம், நானும் போகல, விடு. அப்படின்னா பேசாமல் இருறா ஜிம்னு. ஏன் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நேராக அப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே தான் வரான். ஜேகே என்னடா இப்போதான் வெளியில் ஓடுனா திருப்பி உள்ளே வரேன்? அது அத்தை, அது வந்து ஒன்றும் இல்லை, ஏதோ மறந்துட்டேன். மறந்துட்டியா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி வேர்க்குது? ஒன்றும் இல்லை சார். டேய் ஜேகே, என்னடா ஆச்சு? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ சரி ஏதோ சொல்கிறப்போ. ஆமாம் ஆண்டி, தயவங்க எங்க? அவன் மேலே இருப்பான்ப்பா, மேலே போய் பாரு. ஓகே ஆண்டி. இது மேலே போகிறாளவா? எப்படி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு படியில் ஏறி ஓடுறான். எல்லாரும் ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா ஆச்சு இந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி. வேகமாக போய் கதவை டப்புன்னு சாத்துறான். உள்ளே தயாங்க அப்படியே ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இப்போ திடீர்னு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். நிமிந்து பார்க்குறான். இவன் எதுக்கு இங்கே வந்தான்? தள்ளி விட்டு ஓடி போய் இப்போ எதுக்கு வந்தானாம்மா? வேகமாக ஜங்கு கதவை தாப்பா போட்டுட்டு இப்படி கதவை பின்னாடி சாஞ்சி நிற்கிறான். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்குற? ஒன்றும் இல்லை. அப்போ கரெக்டாக வந்து எங்ஃபா கதவை தட்டுறான். தயம் இங்கே அப்படிலாம் யாரும் இல்லைங்க, போங்க. இது யாரும் இங்கே ஒரு ரூம் தானே இருக்குது. அப்போ தயம் இங்கே தானே இருப்பார். அப்படிலாம் யாரும் இல்லைங்க, போங்க. என்னாச்சு உனக்கு? ஒரே நிமிஷம், அவர் இருக்காருன்னு நான் உள்ளே பார்த்துட்டு போயிடுறேனே. இங்கே யாரும் இல்லை, நீங்கள் போகலாம். தயம் தள்ளு, எங்கப்பா வந்திருக்கான், நான் பார்க்க போகணும். அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ரூம் விட்டு வெளில போகக்கூடாது. என்னடா அது புதுசாக ரூல் போடுற? ஆமாம், இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ரூமுக்குள்ளேயும் வரக்கூடாது, ரூமுக்கு வெளிலையும் போகக்கூடாது. அப்படியா? பர்மிஷன் இல்லாமல் எங்கே கை எங்கே போகுது? பர்மிஷன் இல்லாமல்
எங்கேயும் போகக்கூடாதா? அப்போ பெர்மிஷன் கொடு, போகிறேன். தர முடியாது. என்ன பண்ணுவ நீ? பெர்மிஷன் கொடுக்குறியா? நானே எடுத்துக்கவா? ஏய், பெர்மிஷன் நான் தான் கொடுக்கணும். கையெடு. நீ அப்படி எடுத்துப்ப. பெர்மிஷன் கொடு, பெர்மிஷன் கொடு, பெர்மிஷன் கொடு. ஐயோ தள்ளியே நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். எங்கப்பா விடாமல் கதவை தட்டிகிட்டே இருந்திருப்பா. அப்போ தயம் கரெக்டாக கதவை திறக்கிறான். ஏய் தயம், இங்கே தானே இருக்கு. யாரா அந்த பையன்? அதுவா? அது ஒன்றும் இல்லை, நீ வா உள்ள. என்னடா இப்படி ஹேண்ட்ஸமாக இருக்க? உனக்கு என்னடி, இன்னும் அழகாக தான் இருக்க. அப்படியா? நிஜமாவா? என்ன ஒன்று மாதிரி கெட்டப் போட்டு வந்திருக்க? ஏய் சும்மா இருடா, அப்படிலாம் இல்லை. இங்கே வரும்போது ஒன்றா லட்சணமாக இருக்க வேணாமா? டாம்பாய் வித்தையெல்லாம் வெளியே காட்டிக்கணும். ஒன்றுன்னா லட்சணமாக இருக்கணும். ஏய் நீ அப்படி இப்படிலாம் பேசுகிற? ஆச்சரியமாக தான் இருக்குண்டா இருக்கும். இது எல்லாத்தையும் ஜங்கு பாத்ரூம்குள்ளே நின்றுட்டு அப்படியே கதவில் காதை வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்படி என்ன சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான்? சிரிச்சா பேசுகிறீங்க, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. தயாவுக்கு தான் அப்படியே ஐஸ் எல்லாம் ஒயிட் ஆகுது. என்னடா பண்ணுறான் அவன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு பாத்ரூம் பக்கத்துலேயும் பார்க்குறான். அங்கே ஒரு மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்கு. எங்கப்பா நீ கீழே போய் உட்காரு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். என்னாச்சு தயம்? இப்போ நான் சொல்கிறேன், நான் இன்னும் குளியலடி, அதான். ஓ சரி சரி, குளிச்சுட்டு வா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன். சரி போ போ, நான் வரேன். நீ போயிங்கப்பா, நான் வரேன். சரிடா போகிறேன். டக்குன்னு போய் கதவை சாத்திடுறான். நேராக இங்கே பாத்ரூம் கிட்ட தான் வரான். எக்ஸ்கியூஸ் மீ ஜங்கு, நான் கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணணும், ஒரே நிமிஷம் வெளியில் வாங்கலேன். இவன் எப்படி இங்கே வந்தா? ஐயோ இவ்வளோ வெளியே அனுப்புறதுக்கு தானே நான் அப்படி பண்ணிருக்கேன். அதெல்லாம் முடியாதுங்க, என் ரூம்குள்ளெலாம் நான் விட முடியாது, என் பாத்ரூம்குள்ளேயும் விட முடியாது. ஐயோ ரொம்ப அர்ஜென்ட்ங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க? நான் பொண்ணு. ஐயோ சரி சரி, கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்ரூம் கதை திறக்கிறான். திறந்த வேகத்தில் தயாங் டக்குன்னு உள்ளே போய் ஜங்குக்கு அப்படியே வாலோட லாக் பண்ணுறான். நீ ஐயோ தள்ளு. எதுக்குடா அப்படி சவுண்ட் கொடுத்த? எப்படி? அதெல்லாம் நான் ஒன்றும் கொடுக்கல, எதுவும் ஒன்றும் இல்லை. உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, எதுக்கு அப்படி சவுண்டு கொடுத்தான்னு சொல்லு, இல்லைன்னு வை. என்ன பண்ணுவீங்க? அவன் போட்டிருக்க பனியனில் அப்படியே அவன் கையை தூக்கி மேலே பிடிச்சிருக்கும் போது அப்படியே ஹிப்பு தெரியுது, ஜங்குக்கோட ஹிப்பு. அப்பா என்னடா இடுப்புது, செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. தொடாத கையெடு, விடுங்கண்ணா. ஓ அப்படியா? நீ எதுக்கு இப்போ அப்படி சவுண்டு கொடுத்தன்னு மட்டும் சொல்லு, நான் எங்கேயும் தொட மாட்டேன். இங்கே பாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சாகும். இல்லை என்ன பண்ணுவ? இங்கே கொடுப்பேன், இங்கே மொத்தம் கொடுப்பேன். ஐயோ நீ டைம் கிடைக்கிற இடத்துலலாம் சும்மா. ஆமாம், எனக்கு இப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வச்சு செய்வேன். இப்போ கூட செய்வேன். இன்னும் இங்கே கொடுப்பேன். விடியா விடு. ஜெகே என்னடா பண்ணிருக்க? காலையிலேருந்து இந்த பாத்ரூமே கட்டிக்கிட்டு அழுவியா? என்னடா ஆச்சு மச்சான் உனக்கு? பூச்சின்னு வேறு வந்து உயிரை வாங்குறேன். இங்கே கொடுப்பேன், விடு. நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன், நீ எதுக்கு அப்படி பண்ணேன்னு சொல்கிற வரைக்கும். விடியா ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு டக்குன்னு கதவை திறக்கிறான். கதவை திறக்கும்போது கரெக்டாக தயாங்க அப்படியே செவுத்தில் சாஞ்சிட்டு நிற்கிறான். ஜேகே அப்படியே வெளியில் வரான். ஜிமின் தான். ஐயோ இல்லை என்னமோ சம்பவம் நடந்துருக்கு போலையே. என்னடா பார்த்துட்ருக்க? போடா. இல்லைடா உள்ள ஒரே நேரத்தில் எப்படி? டவல் கேட்டேன், அதான் கொடுத்தாரு. டவல் கொடுத்தாரா இல்லை வேறு எதுவும் கொடுத்தாரா? ஜெகே வாடா, மூடிட்டு வாயா. என்னமோ சரியில்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன பத்தலையே, வேணும் தெரியா? போடா லூஸு. என்னடா அங்கே திரும்பி என்ன பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஜிமின், இப்போ நான் வரேன். போடா. சரி போகிறேன். டைம் ஸ்கிப் ஆனால் ஒரு ஈவினிங் டைம் போல் எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தயாங் வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஜிமின் இவங்க 2 பேரும் பார்க்குறத உட்காந்து பார்த்துட்ருக்கான். எல்லா ஜெய்கே கூடவே இருந்து வேலையை காட்டுற பற்றியா? என்னமோ படம் ஓட்டுறீங்க போலடா.
கூட இருந்து நான் தான் எல்லாத்தையும் வேதனையோடு அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. கடவுளே, கர்த்தரே. ஜிமின் ப்ரோ, எதுக்கு இப்போ கர்த்தர்லாம் கூப்பிடுறீங்க? ஆ, ஒன்றும் இல்லை தேங் ப்ரோ, யூ கண்டினியூ. ஓகே ஓகே. ஐயோ, வெக்கம்லாம் படுறானே. டே ஜிமின். சொல்லுங்கம்மா. என்னம்மா? ஏன்டா இப்படி தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க? இப்போ தான் உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணான். இது எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணானா? எதுக்கு? ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகுற? கல்யாணம் ஆகி போய் 4 years ஆகுதுடா. வரேன்னு சொன்னாங்க, அதான் வாங்கன்னு சொன்னேன். ரிலேஷன்ஸ் வேறு எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆமாம் ஆமாம், நீங்கள் பண்ணுற ஜாலியில் நடுவில் நான் கடந்து படுற பாடு எனக்கு தாண்டா தெரியும். என்னடா திருப்பியும் தனியாக பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வராங்களா? ஏண்டா இவ்வளோ இதாக இருக்க? அச்சோ, என் ஜிமின் தங்கம் இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லை. அம்மா, உங்களுக்காச்சும் என் கஷ்டம் புரியுதே. ஜின்னும் நம்ஜுனும் அந்த குட்டி சாத்தனும் வருதா? டேய், ஏன்டா மீனுக்குட்டி அப்படி சொல்கிற? அவள் தங்கம், அழகு பிள்ளை. ஆமாம் ஆமாம், உங்கள் எல்லாத்துக்கும் அழகு பிள்ளை தான். இன்னெல்லாம் பாடுபடுத்துறா தெரியுமா? இப்போ வேற வளர்ந்துருச்சு, இன்னெல்லாம் பாடுபடுத்த போதும். அப்போ ஜேகே நான் டக்குன்னு நம்பு. அம்மா, மீனுக்குட்டி வரலா? எப்போ மாறா? அட சந்தோஷத்தை பாரு ஜேகேக்கு. இருக்கட்டும்டா. இவ்வளோ நேரம் அப்படியே ஏதோ திருவிழாவில் காணா போன பிள்ளை மாதிரி அமைதியாக ஏதோ முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். இப்போ என்னன்னா திடீர்னு பேசுகிறேன். ஆமாம் ஆமாம், மீனுக்குட்டிக்கிட்ட பேசணுமா? ஃபோன் போட்டு கொடுக்குறியா? டே, இன்னைக்கு நைட்டு வராங்களாண்டா. இவ்வளோ துள்ளாத. அப்படியா? நிஜமாவா? போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாமா? போயிட்டு வா. தயாங். அத்தை சொல்லுங்கள் சார். போய் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வரீங்களா? ஆமாம், பேர் என்ன சொன்னீங்க? நம்ஜூன்ப்பா. அவர் எனக்கு தெரியும். எப்படிப்பா? அவர் என் பாஸ் தான். நான் வேலை பார்க்குற கம்பெனியில் தான் பாஸாக இருக்கார். அப்படியா? ரொம்ப சூப்பராக போச்சு. அதனால 2 பேரும் சேர்ந்து போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க. எது இவனோட நான் போகணுமா? அம்மா, நான் போகலாமா? என்னடா இப்போ தான் போகிறேன்னா அதுக்குள்ளே போகலன்ட்ட? மீனுக்குட்டி வருவாடா. மீனுக்குட்டிக்காகவாச்சும் போவேன். சரி, நீ சொல்கிறான்னு தான் போகிறேன். ஆமாம், நான் தான் சொல்கிறேன். போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வாடா. சரிம்மா. பைக்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேம்மா. ஐயோ அத்தை, நான் கார் வச்சுருக்கேன்ல, நான் கூப்பிட்டு போகிறேன் அவனை. அம்மா பைக்கு. ஐயோ அத்தை, கார்லேயே போகலாம். அடடா, 2 பேரும் நிறுத்துங்க. கார் தான் கம்ஃபர்டபுள். பைக்கில் போனால் யாரை கூட்டிகிட்டு வருது? என்ன ஜேகே பேசுகிறேன்? ஐயோ ஆமாம்ல, சாரிம்மா. டேய், சாரிலாம் எதுக்கு கேட்குறேன்? நீ தயாங்கோட காரில் போயிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடு, சரியா? அம்மா ஃபித்தமாக சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். நைட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஊர் சுற்றுறோம், ஓகேவா? வரவே இல்லை, அதுக்குள்ளே ஃபுல்லாக லிஸ்ட்டு போடுறேன். அவ்வளோ சந்தோஷம் போல். என்னடா, ஜிமின், நான், நீ, அப்புறம் ஜிமினோட அம்மா எல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கோம். நாங்கள் தாம்மா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கோம், நீ இல்லை. அதான்டா, உன்னை ஸ்கூலில் விட்டதுலேருந்து நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போது இது கூட பண்ணாமையா? சரி கூப்பிட்டு வந்துடுறேன். இவனை பார்த்தா தான் பயமாக இருக்குது. என்ன பண்ணுவானே தெரியலையே. கரெக்டாக தயாங்க ஜேகே பார்க்குறான். தயாங்க அப்படியே விங்க் பண்ணுறான். ஓ ஆண்டி, நான் இங்கே ஒருத்தி இருக்கேன். அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? ஐயோ எங்கப்பா, உன்னை எப்படிமா மறப்பேன்? நீ இரு, அவங்க 2 பேர் போய் கூட்டிகிட்டு வரட்டும். ஏன் ஆண்டி, நான் போகக்கூடாதா? அப்படிலாம் இல்லைம்மா, கொஞ்சம் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தானா நல்லாயிருக்கும். ஓ கண்டிப்பாக ஆண்டி, ஹெல்ப் தானே, சேர்ந்து பண்ணிடலாம். டைம் ஆச்சுடா, சரி போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அத்தை கிளம்புறோம். போயிட்டு வரேன் மீ. பார்த்து போயிட்டு வாங்கப்பா 2 பேரும். தயங்க தான் அப்படியே கார் எடுக்கிறான், உள்ளே போய் உட்காடுறான். ஜேகே பின்னாடி போய் உட்கார போகிறான். எங்கே போகிறேன்? ஃப்ரண்ட்டில் சீட் இருக்குது, தெரியும்ல? எங்களுக்கும் தெரியும், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். எனக்கு அதான் சேஃப்டி. அதெல்லாம் இல்லை, முன்னாடி தான் வந்து உட்காரணும். ஏன் இஷ்டம். கார் எந்துடா, நான் சொல்கிறது தான் செய்யணும். வந்து உட்காடுறேன், இப்படி பார்க்காதீங்க. வந்து உட்காரு. 2 பேரும் உள்ளே உட்காந்துடுறாங்க. இப்போது டிரைவிங்கில் இருக்காங்க 2 பேரும். இந்த காரில் பாட்டுலாம் வராதா என்ன? ஏன் வருமே, ஆன் பண்ணு. இப்போ ஜேகே தான் பாட்டை ஆன் பண்ணுறான். எடுத்தோனே மாமா பாட்டு. இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. வேற பாட்டு இருக்கா? மாமா மாமா உன் பொண்ண கொடு மாமா. ஐயோ, வேற பாட்டே இல்லையா? சரி,
நான் பாட்டே கேட்கல, தயவு செய்து ஆஃப் பண்ணுறீங்களா? ஏய் என்னடா, வேறு பாட்டே இல்லையா அவன்கிட்ட? இந்த மாதிரி பாட்டாக வருது. ஏய் நான் என்னடா பண்ண முடியும்? ஆன் பண்ணால் அது மாதிரி வருது, நான் என்ன பண்ணுறது? எடு, இந்த பாட்டு நல்லா தானே இருக்குது, எனக்கு பாட்டே வேணாம், ஆஃப் பண்ணுவேன்னு. சரி கோவப்படாத, ஆஃப் பண்ணுறேன். ரொம்ப நேரம் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ தயாங் தான், ஏய் ஓய் என்ன, எனக்கு பேர் இருக்குது, அது எங்களுக்கும் தெரியும், எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி இருக்குது. என்னாச்சு? வண்டி நான் ஓட்டவா? இறங்குங்க. அதெல்லாம் இல்லை, எனர்ஜி லாஸ் ஆகிடும், எனக்கு இப்போ எனர்ஜி ஏற்றணும், எனக்கு இப்போ பூஸ்ட் வேணும். என்ன பூஸ்டா? பூஸ்ட்டுக்கு நான் எங்கே போகிறது? ஏய் பூஸ்ட்டு குடுறா. என்ன பேசுகிற நீ? பூஸ்ட்லாம் என்கிட்ட இல்லை, நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு கலக்கி தர்றதா? ஏய் உனக்கு புரியவே புரியாதுல்ல எதுவும் அப்படின்னு டக்குன்னு ஜேகே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். தலையா, இதுதான் உங்கள் ஊரில் பூஸ்டா? ஆமாம், பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. போடா வண்டியை ஓட்டு, நான் எந்திரிச்சு போகிறேன். சரி எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்றா, எனர்ஜி ஏறிடும். அதெல்லாம் கிடையாது, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்? எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஓ பிடிக்காம தான் அன்றைக்கி கிஸ் பண்ணும்போது பேக் கிஸ் பண்ணியா, இல்லை மாமான்னு மூன் பண்ணியா? இப்போ கிஸ் பண்ண கூட உடனே தள்ளி விட்ருக்கலாம்ல, எதுக்குடா மூன் பண்ணுற? எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த மாமனை பிடிக்கலையா? இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் சொல்கிற வேலை வச்சுக்காத, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். வண்டி எடு. சரி உனக்கு புரியல, நான் வண்டி எடுக்கிறேன். நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறான். அங்கே நம்ஜூன், ஜின், மீனுக்குட்டி எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. ஆனால் மீனுக்குட்டியை மட்டும் ஆளை காணும். ஐயோ ஜின்னா எப்படி இருக்கீங்க? ஏய் ஜேகே என்னடா இப்படி வளர்ந்துட்டேன்? ஆமாம் மீனுக்குட்டி எங்கே? அதானே வந்தோடனே மீனுக்குட்டியை தேட வேண்டியது. அவள் இன்னும் கேன்டீனில் இன்னும் டோனட் வாங்குறேன்னு கடைக்காரன் கூட சண்டை போட்டுட்ருக்காடா. என்ன கடைக்காரன் கூட சண்டை போட்டுட்ருக்காடா? நான் போய் கூப்பிட்டு வரேன். சரி சரி போ. ஏய் தயம் இங்கே என்ன பண்ணுற? சார். என்ன சார்? நானும் ஷாக்கில் இருக்கேன், நீங்களும் ஷாக்கில் இருக்கீங்க. ஆமாண்டா, இங்கே என்ன பண்ணுற? ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருந்தேன், அதான் கடைசியில் நீங்களும் சேர்ந்து எல்லாம் எங்களுக்கு ரிலேட்டிவ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அட ஆமாம், வீட்டுக்கு போன பிறகு சார்லாம் கிடையாது, நம்ஜூன். என்ன சார்? ஏய் சும்மா இருத்தையும், சும்மா ஃபார்மாலிட்டிஸ்லாம் காட்டிகிட்டு இருக்காத. ஆஃபீஸோட அதெல்லாம் நிறுத்திக்கணும், நேராக வந்துட்டா நம்ஜூன், அவ்வளோதான். சார் ஆனால் தயாங். ஓகே நம்ஜூன், ஓகேவா? ஓகே. ஏய் மீனுக்குட்டி. பூச்சாண்டி பூச்சாண்டி கண்ணிலேருந்து கையெடுங்க. ஏய் மீனுக்குட்டி, நான் தாண்டி ஜேகே. ஏய் ஜேகே என்னடா இவ்வளோ பெருசாக மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிறேன்? நீயும் தாண்டி பெருசாக வளர்ந்துட்டா. குட்டி பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தது. ரெடி பண்ணுறத நான் டோனட்டு 2 கேட்டால் 1 தான் கொடுத்தான், இன்னொன்று கொடுக்கவே மாட்டான். என்னென்ன ஆச்சு? அவள் 1 தான்ப்பா கேட்டா, 2 கேட்கவே இல்லைப்பா. சரி இன்னொன்று கொடுங்க. ஐ ஜேகே இங்கே கீழே குனி. சரி போகலாமா? என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போ. உப்பு மூட்டை என்ன கழுத்துலேயே தூக்கிட்டு போகிறேன், வா. ஐயா கூடையா டோனட்டை? என்னங்கண்ணா எவ்வளோ ஆச்சு? 100 ஆச்சுப்பா. எனக்கு காசே வேணாம்ப்பா, அவளை மொத்தம் கூட்டிகிட்டு போ. ஐயோ அண்ணா இருந்தாங்க, அவள் அப்படி தான், அதெல்லாம் கட்டுக்காதீங்க. ஜேகே வா போகலாம். போகலாம் போகலாம் போகலாம். சரி மீனுக்குட்டி இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஜேகே. நீ? நான் என்னடி உன்னை மாதிரி சின்ன பிள்ளையா? அண்ணா வேலைக்கு போகிற ஏஜில் இருக்கேன். அப்படியா? வேலைக்கு போகாமல் வீட்டில் என்னடா பண்ணுற? அதுவா, ஜாப் தேடிட்டு இருக்கேன்டி. உடைய சீக்கிரம் ஜாப் கிடைச்சோன்னே மீனுக்குட்டி கேட்டால் ஆசைப்பட்ட ஒரு திங் வாங்கி தருவேன். அப்படியா? நிஜமாவா? சீக்கிரம் வேலைக்கு போ. சரிடி. இவங்க 2 பேரும் ஒரு க்யூட்டாக பேசிகிட்டே வராங்க. இது அப்படியே தயம் அவங்க பார்த்துட்டு இருக்கான். குழந்தையோட அழகாக க்யூட்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறான். நம்மளை கண்டா மட்டும் வெறுப்பாகிறான். நம்ம குழந்தையோட இருந்தால் இப்படி இருக்கும், புரிஞ்சுக்கவே மாட்டான். சரி ஏய் தயம். நம்ஜூன் போகலாண்டா, வா. ஓகே ஓகே. எல்லோரும் இப்போ காரில் ஏறுறாங்க. ஜேகே பின்னாடி போய் உட்காந்துக்கிறான் ஜின் பக்கத்தில். மீனுக்குட்டி கூட நான் உட்காந்துக்கிறேன் சின்ன. சரிடா சரிடா உட்காரு. தயங்க்கு லைட்டாக அப்செட் ஆகிடுது. அவ்வளோ எதுவும் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். கண்ணாடியவே தான் பார்த்துட்டு வரான். ஜேகே திடீர்னு டக்குன்னு தயங்க பார்க்க தயங்க அங்கிட்டு திரும்பிடுறான். ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். பார்க்காம இருக்க முடியாதா சாரால்? வச்சுக்கிறேன்.
அப்படின்னு ஜேகே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இப்போது வீட்டுக்கும் போய் ரீச் ஆயிடுறாங்க. அடாடாடா நம்ஜூன் இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்லையே, உடனே பிக்கப் பண்ணிக்கிட்டே வீட்டு வாசல்ல நம்ஜூனா? ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் கூப்பிடலன்னா அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை தேயம், வா உள்ளே வா, நான் எடுத்துக்கிறேன் லக்கேஜ் எல்லாம், நீங்கள் போங்க. மீன்குட்டி போகலாமா? போகலாம் ஜேகே அப்படின்னு எல்லாம் உள்ளே போகிறாங்க. தேவன் லக்கேஜஸ்லாம் தூக்கிட்டு வரான். ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜின் ஓடி வந்து ஜேகே அம்மா தான் கட்டி பிடிக்கிறான். ஜின் என்னடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன், அதே மாதிரி ரொம்ப அழகாயிட்டேன். ஆஹா அப்படியா, நிஜமாவா? ஆமாம் ஜிம்மின் எங்க? அவன் தானே கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கான். ஏன்னா வேலைலாம் பார்க்குறானா? அவன் அப்படிப்பட்டவனா இல்லையே, நான் வரான்னு தெரிஞ்சோடனே ஏதோ பண்ணிகிட்ருப்பான் அதானே? முழுக்க முழுக்க அப்படி தான்டா. போய் பாரு உன் தம்பி பண்ணுற வேலையை. அட மாப்பிள்ளை வாங்க வாங்க. ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அட ஆமாப்பா, எங்கே மீனுக்குட்டி? பின்னாடி வரா பத்தியா, இதுங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சுங்களா? இனி அவ்வளோதான், வீடு 4000. அட ஏன் ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன், அதெல்லாம் காட்டுறேன். அட என்னப்பா அது, எதுக்கு வீண் செலவு? வீண் செலவுலாம் கிடையாது ஆண்டி, இதெல்லாம் உங்களுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், எடுத்து கொடுத்தா ஓட்டுக்கணும், ஓகேவா? அதெல்லாம் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எல்லா கதையும், ஓகேவா? ஓகே ஆண்டி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா, ஜின்னையும் கூட்டிகிட்டு போ. ஓகே ஆண்டி. ஜென் ஜூனா இதோ வரேன். என்னடா ஜிமின் பார்க்கவே சிரிப்பாக இருக்குடா. ஏன்னா போடா அந்த பக்கம், திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் வந்து ஏன் உயிர் எடுக்கிறேன்? எங்கே அந்த மீன்குட்டி? நல்ல வேலை கண்ணில் படல, அவள் வெளியில் ஜேகேயோட தான் இருக்கா. கூட்டிகிட்டு வரட்டுமா? ஐயோ அப்பா சாமி, உன் காலை கையாகவும் உன் கையை காலாகவும் ஏண்டா வளர்ற? ஏதோ ஒன்று காலை வந்து கும்புறேன், தயவுசெய்து மீனுக்குட்டிக்கிட்ட மட்டும் என்னை மாட்டி விட்றாதாண்ணா. சரிடா சரிடா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓ மீனுக்குட்டி என்ன வேணும் குடிக்க? டீ, காஃபி, பால்? பாட்டி எனக்கு பூஸ்ட் தான் வேணும், ஏன்னா பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கா சோஃபாவில். அப்போ டக்குன்னு தயாங்கும் ஜங்குக்கு தான் பார்த்துக்கிறாங்க. ஜங்குக்கு காது, கண்ணு, மூக்கு எல்லாம் செவந்து போயிடுது. ஜேகே என்னடா ஆச்சு, தண்ணி குடிக்கிறியா இல்லை பூஸ்ட் குடிக்கிறியா? அதெல்லாம் வேணாம் மீனுக்குட்டி, நான் தண்ணியை குடிச்சிக்கிறேன். அத்தை எனக்கு ஒரு பூஸ்ட்டு கிடைக்குமா? என்னத்தையும் சின்ன பிள்ளை மாதிரி பூஸ்ட்லாம் குடிப்பியா என்ன? அதெல்லாம் இல்லை, நானும் சின்ன வயசுலேருந்தே பூஸ்ட்டு குடித்தே பழகிட்டேன், அதான் ஒரே பூஸ்ட்டு குடிக்கணும் போல் இருக்குது. ஜேகே போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களா? அட இது நல்ல ஐடியாவாக இருக்கே. ஜேகே போய் பூஸ்ட்டு மட்டும் போட்டு கொடுறேன் அவங்க மாமாவுக்கு. மீனி கூட்டு கூட விளாண்டுட்ருக்கேன், தெரியல. ஜேகே வீட்டில் வெட்டி பயலாக உட்காந்துருக்கல, போய் போட்டு கொடு. ஓய் மீனுக்குட்டி கேவா. ஹாய், உங்கள் பேர் என்ன? என் பேர் கிம்தயா. உங்கள் பேர்? என் பேர் மீனு, என்னை மீனுக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. க்யூட்டாக இருக்கு. சரி உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும், நம்ம பேசலாமா? பேசலாமே. மீனுக்குட்டி என்கிட்ட தாம்மா பேசுவா, இதுமா அவன் கூப்பிட்டான். என்னடா அவன்ங்கிற லூஸ் பையலே. இப்போ தானே அவளும் பார்க்குறா, பேசட்டுமே, உங்ககிட்டே இருப்பாளா? போமா, உன்னோட பெரிய இதாக போச்சு. இதில் பூஸ்ட் ஒன்று தான் கேடு, பூஸ்ட்னா என்னன்னே தெரியாமல். என்னடா பாலில் பூஸ்ட் போட்டு கொண்டு வர சொன்னதுக்கு இவ்வளோ பேசுகிறேன், அந்த பூஸ்ட்டில் அப்படி தான் என்ன தான் இருக்குது? ஆண்டி பூஸ்ட் ரெடியான்னு கேளுங்க. ஐயோ அமைதியார், போட்டு கொண்டு வருவேன். சீக்கிரம், எனக்கு ஒரே பசியாக இருக்குது, பூஸ்ட்டை டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஐயோ உன்னோட முடியலையே. அத்தை ஒரு பூஸ்ட் மட்டும் போட்டு கொடுக்க முடியுமா மீனுக்குட்டிக்கு? மீனுக்குட்டிக்கா இல்லை உன் மாமா குட்டிக்கா? அத்தை பின்னடா, வெளியில எல்லாம் கேட்டுட்டு தான் அந்த பேசினதை, ஒரு பூஸ்ட் கூட உன் மாமா போட்டு கொடுக்க மாட்டியாடா? அத்தை எனக்கு போட தெரியாத, போட்டு கொடுங்க, நான் போய் கொடுக்குறேன். சரி இந்தா போய் கொடு. இந்தாங்க நீங்கள் கேட்ட பூஸ்ட்டு. எனக்கு மூடு மாறிடுச்சு, எனக்கு இந்த பூஸ்ட்டு வேணாம், இந்த பூஸ்ட்டு தான் வேணும். ஷோ ஒத்தட்ட ஹிட்டியா? யாராவது பார்க்க போகிறோம், ஒத்தட்ட ஹிட்டு. அதெல்லாம் விட முடியாது, எனக்கு இந்த பூஸ்ட்டு தான் வேணும். ஹிட்டியா ஹிட்டுடா. அங்கே என்ன முணுமுணுப்பு சவுண்டு? ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பூஸ்ட்டு கிடச்சிருச்சு, ஆனால் குடிக்க தான் முடியல. என்னடா வளர்ற? ஒன்றும் இல்லை, நீ பாரு. டைம் ஸ்கிப் பண்ணா எல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
சரி சரி எல்லாம் போய் தூங்குங்க, அப்போ தான் நாளைக்கு ஊர் சுற்ற முடியும். எங்கப்பா, நீ எங்கள் கூட படுத்துக்கிறியாம்மா? ஆ ஆண்டி அது நீ எங்கள் கூட படுத்துக்கோம்மா. 4 ரூம் தான் இருக்குது. நீ அப்புறம் ஜேகேம்மா அப்புறம் நான் 3 பேரும் ஒரு ரூமில் படுத்துக்கலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ரூமில் படுத்துப்பாங்க. நம்ஜூனும் ஜூனும் ஒரு ரூமில் படுத்துப்பாங்க. தயாவும் ஜங்குக்கும் ஒரு ரூமில் படுத்துக்குவாங்க. ஓகே தானேம்மா? ஆண்டி அது தயம், என்னம்மா நீ இப்படி இருக்க? நீ வா, எல்லாம் ஒன்றா போய் தூங்கலாம். சரி சரி எல்லாம் போய் தூங்குங்க. மா லவ் யூம்மா. சரிடா சரிடா போடா. சரிங்க, நீங்கள் எல்லாம் போய் தூங்குங்க, நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏண்டா இங்கே இருந்துட்டு வேணா மேலே போய் படேன். இல்லை இல்லை, அம்மா வேறு வீட்டில் தனியாக இருக்காங்க, நான் போய் படுகிறேன். ஓகே பாய்டா. தேங்க் ப்ரோ பாய். பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ. ஆமாம் இது ஒன்று தான் குறைச்சல். மாமா ப்ளீஸ் மாமா, நான் ஜேகேவோட படுக்கிறேன். ப்ளீஸ் 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 ஜேகே அண்ணா கதை சொல்லுவோம் ப்ளீஸ். அட என்னாச்சு மீனுக்குட்டி? பாட்டி நான் ஜேகே கூட தூங்குறேன்னு சொன்னால் விட மாட்டுறாங்க மாமா. ஜின் கொஞ்ச நேரம் தானே தூங்கிட்டு போட்டோம். ஐயோ என்னம்மா நீங்களும், அவங்க பேர் தூங்கிடுமே, நோய் நோயின்ட்டே இருப்பா அதான். அட விடு, சின்ன பொண்ணு தானே. சரி போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கணும் சரியா? ஹை ஜாலி ஜேகே. ஓய் மீனுக்குட்டி வா 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 வா. என்ன என் கூட தூங்க போறியா? நீ தான் என்னை கதை சொல்ல வச்சு தூங்க வைக்கணும் சரியா? அவள் தூங்கணுன்னே நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ சிரமப்பட வேணாம் ஜங்கு. ஐயோ சின்னண்ணா பரவாயில்ல பரவாயில்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவள் தூங்கணுன்னே நீ எனக்கு கால் பண்ண. சரிண்ணா நீங்கள் போய் தூங்குங்க. எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ மீனுக்குட்டி தான். ஜேகே என்ன பண்ணுற கதை சொல்லாமல்? ஃபஸ்ட்டு பாத்ரூம் போயிட்டு அலம்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வா, அப்போ தான் கதை சொல்வேன் ஓகேவா? சரி ஓகே. இப்போது அந்த ரூமில் தயாங் தங்குக்கு மட்டும்தான் இருக்காங்க. இப்போ தயாங், டேய் இங்கே பாரு, நிஜமாலே என்ன பிடிக்கலையா என்ன? என் கண்ணை பார்த்து சொல்லு, பிடிக்கலையா? நீ சின்ன வயசில் என்னெல்லாம் தெரியுமா பண்ணுவ? உன் விஷயம் நீ சொல்லி நான் செய்யலைண்ணா கடிச்சு வச்சுருக்கடா. இதோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டை காட்டுறான். தழும்பாவே ஆயிடுச்சு. சும்மா ஏதாவது கட்டுக்கதையெல்லாம் சொல்லாதீங்க, நான் நம்ப முடியாது. கட்டுக்கதையெல்லாம் சொல்ல இல்லை, சீரியஸு சீரியலு ஏதோ ஒன்று இதிலலாம் சொல்லுவாங்க. மாமா பொண்ணு மாமா பையன்லாம் சின்ன வயசுலேயே இவனுக்கு இவன் இவளுக்கு இவன் அப்படிலாம் சொல்லி வச்சிடான். நம்ம வீட்டிலலாம் அப்படி சொல்லலை, ஆனால் எனக்கு நீ தான் அப்படின்னு தோணுச்சு. சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டேன், உன் க்யூட்னஸ், நீ பண்ணுற சேட்டை, இவன் தான் நமக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். அது அட்வான்டேஜுன்னு கூட இல்லை, எனக்கு என்னமோ என்ன தோணுது, எனக்குலாம் எதுவும் அப்படி தோணலை, என்னை விடுங்க. என் கண்ணை பார்த்து சொல்லு ஜங்கு. என்ன சொல்லணும்? உனக்கு என் மேலே எந்த ஃபீலும் இல்லையா என்ன? எனக்கு எனக்கு என்ன ஜேகே நான் வந்துட்டேன். மீனுக்குட்டி வா பாடு. ஜேகே பெட்டுக்கு இந்த பக்கமும் தயாங் அந்த பக்கமும் நடுவில் மீனுக்குட்டியை போட்டு படுக்க வச்சுருக்காங்க. இப்போது ஜேகேயும் தயாங்கும் மாறி மாறி கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. தயாங் அந்த பக்கம் திரும்பிக்கிறான் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜேகே கதை சொல்லிகிட்டு இருக்கேலே, மீனுக்குட்டி தூங்கிடுறா. மீனுக்குட்டி தூங்கிட்டியா? சரி ஓகே. என்ன தூங்கிட்டாளா? நீ இன்னும் தூங்கலை? தூங்கலை. இவள் இப்போ தூங்குவான் தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். எதுக்கு? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஜின், நீங்கள் வந்து மீனுக்குட்டி தூங்கிட்டு போங்க, அவள் தூங்கிட்டா. அப்படியா? தூங்கிட்டாளா தயாங்? நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை இல்லை, நானே கூட்டிகிட்டு வந்து விடுறேன். ஏன்ப்பா? நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் இருங்க. மீனுக்குட்டி எங்கே தூக்கிட்டு போகிறீங்க? அவள் அவங்க அம்மா கூட தூங்க போகிறான். அதெல்லாம் இல்லை, அவங்க தான் தூங்குவா. அமைதியாரு. தயாங்கும் போய் ஜென்னிக்கிட்ட மீனுக்குட்டியை கொடுத்துட்டு நேராக அங்கே ரூமுக்கு தான் வரான். இப்போ எதுக்கு மீனுக்குட்டி அங்கே கொடுத்துட்டு வந்தீங்க? அவள் உங்கள் அம்மா கூட தான் தூங்குவா. இங்கே தூங்குவா, இங்கே நம்ம புள்ள தான் தூங்குவோம். உள்ளையா? என்ன பேசுகிற நீ? தள்ளியா ஃபஸ்ட்டு நீ எப்போ பாரு இப்படி பண்ணிட்டே இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ இவ்வளோ பக்கத்தில் வரல, அது சுத்தமாக பிடிக்கல. அப்படியா? நான் பக்கத்தில் வருது பிடிக்கலையா? மூச்சு காற்று என் மேலே படுது, தள்ளியா? இது சுத்தமாக பிடிக்கல. பிடிக்கல. இந்த உதடு, இங்கே உதடு இருக்கே, வலிக்குது. ஆல்ரெடி நான் குடிச்சு வச்சுருக்க பாரு. அப்படியா? எங்க காட்டு. வலிக்குது, தொடாத. நானே வேணா சரி பண்ணட்டுமா? என்ன
என்ன பண்ணுவ? வலிக்குதா? யோ என்ன பண்ணுற? இதான் சரி பண்ணுறப்பா. ஆமாம், இப்படி சரி பண்ணால் தான் ஈஸியாக சரியாகும். இப்படி நீ சரி பண்ணுறன்ற பேரில் திருப்பி காயமாக்கிற போலையே. அதெல்லாம் இல்லை. நீ ஃபஸ்ட்டு என் கண்ணை பாரு. என்ன? என்னை பார்த்து சொல்லு. நிஜமாக என்ன பிடிக்கலையா? எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. சரி, உனக்கு பிடிச்சதுன்னா நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு. அப்படி இல்லையா, பிடிக்கலன்னு சொல்லு. போயிட்டே இருக்கேன், நான் பாட்டு போய் தூங்குறேன். ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான், எதுவும் சொல்லாமல். தயாங்க பார்க்குறான். ஓ, அமைதியாக இருந்தே சாதிக்கிறல்ல. பிடிக்கலல்ல? பிடிக்கல அப்படியா? சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து, பிடிக்கல 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 ஏய் ஜிகே, பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. ஏய் எனக்கு புரியல. பிடிக்கலன்னு சொன்னல. ஓ, நான் அப்படி எடுத்துக்கணுமா? நீ கொடுத்தா மட்டும் பார்த்தாதே, நானும் திருப்பி கொடுக்கணுமே. அம்மா இப்போ மட்டும் வாயு நிறையா மாமா மாமான்னு வருது. அப்போ கிட்டத்துக்கு பிடிக்கலன்னு. ஏய் சட்டையை ஊறுறா, சட்டையை ஊறு. நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். ஏய் என்னடா ஃபாஸ்ட்டாக தான் என்ன பண்ணுவாங்க. அப்படியே நேராக போய் பெட்டில் தூக்கி போடுறான் பிடிச்சி. ஐயோ ஐயோ என்ன பண்ணுற? பண்ண வேண்டியதை பண்ண போகிறேன். அப்படியே மேக் அவுட் செஷன் போகுது. ஒரு மணி நேரம் கழித்து ஜங்குக் தான் இன்னும் கத்திகிட்டே இருக்கான். ஏய் அவங்கள சொல்லாத, அம்மா சொல்லு. வலிக்குது, பொறுமையா. எனக்கு டயர்டாக இருக்கு, தள்ளு. என்ன டயர்டாக இருக்கா? ஒரு ரவுண்டுக்கே டயர்டாக இருக்கா? தள்ளு நீ ஃபஸ்ட்டு. தெரியாமல் சொல்லிட்டேன் போல். என்ன தெரியாமல் சொல்லிட்டேன்? எனக்கு தெரியும், நான் தான் அங்கே கடிச்சு வச்சேன்னு. அட பாவி, தெரிஞ்சுட்டு என்கிட்ட விளையாட்டு காட்டியிருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாருனாலும் உடனே ஓகே சொல்லிடக்கூடாது. அப்புறம் என்ன? எதுவும் இல்லை. க்யூட்டாக பண்ணாதடா, அப்புறம் திருப்பி பிடிச்சதா பண்ணி வச்சுருவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு மூடு ஏறிடுச்சு. நீ க்யூட்டாக பண்ணதில் செகண்ட் ரோட்டுக்கு போகலாம். மாமா கள்ளனான உன்னை எள்ள மெல்ல மெல்ல வந்து இந்த நுள்ளக்குள்ளே போகிறேன். ஆடை விட்டு மீறி முந்தன் அழகுகள் துள்ள சொக்கி 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 நிற்கிறேன். ஒழித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல் தேடல். நட்சத்திர தூரல் தூரல் கிரக்கியோ என் அழகின் சாரல் சாரல். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டோட முடிக்க பார்க்குறேன், ஃபைனல் பார்ட்டாக. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எப்படி இருந்துச்சுன்னு. பாய்.